சதுப்பு நிலம் பதிவு செய்தது தொடர்பாக எனது புகார் மீது நடவடிக்கை எடுக்காத கூடுதல் பதிவுத்துறை தலைவர் சுதா மல்யாவுக்கும் வேளச்சேரி முன்னாள் சார் பதிவாளர் முகமது ரபி அவர்களுக்கும் என்ன உறவு? சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் டெல்லி உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளை வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்புகள் அதுவும் குறிப்பாக பத்திரப்பதிவுத்துறைக்கு தான் அதிகமாக வழங்கியுள்ளது. ஆனால் இந்த தீர்ப்பை பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் யாருமே கண்டுகொள்வதில்லை, தூக்கி குப்பையில போட்டு வர்றாங்க. அப்போ கோர்ட்டு தீர்ப்பு எதுக்கு? இந்த தீர்ப்புகள் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை நேரடியாக நீதிமன்றமே தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பத்திரப்பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்தில் தலைவரின் பிஏவாக சுதா மல்யா இந்த அம்மா தான் பணிபுரிகிறார். கூடுதல் பத்திரப்பதிவுத்துறை தலைவர் பதவியும் தன் வசம் வைத்துக் கொள்கிறார். எதுக்கு உங்களுக்கு 2 பதவி? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வேளச்சேரி அருகே சதுப்பு நிலத்தை பத்திரப்பதிவு செய்தவர் வேளச்சேரி முன்னாள் சார் பதிவாளர் முகமது ரபி. இவர் மீது கடந்த 1/7/2024 பத்திரப்பதிவுத்துறை தலைவர் பொன்ராஜ் ஆலிவர் அவர்கள் முன்னிலையில் தலைவரிடம் வழங்கினேன். உடனே தலைவர் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போட்டு இந்த அம்மாவை கூப்பிட்டு நடவடிக்கை எடுங்கன்னு ஒப்படைச்சார். ஏன் கண்ணு முன்னாடியே ஒப்படைச்சார். அந்த புகார் எங்கே இருக்குன்னு இது வரைக்கும் தெரியல, நடவடிக்கை எடுக்கல. அப்படி என்றால் இந்த அம்மாவுக்கும், அதாவது சுதா மல்யா அவர்களுக்கும் வேளச்சேரி முன்னாள் சார் பதிவாளர் முகமது ரபிக்கும் என்ன உறவு, என்ன அண்டர்ஸ்டாண்டிங் என்பதுதான் புரியவில்லை. புரிந்தால் பதில் கூறுங்கள். இது என்னன்னா, உச்ச நீதிமன்றமே சதுப்பு நிலத்தை பதிவு பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் வழங்கியுள்ளது, அதாவது உத்தரவு போட்டுள்ளது. அந்த உத்தரவை மீறி 19 கிரவுண்டு நிலத்தை இவர் பதிவு செய்துவிட்டார். இதற்கு யார் யார் உடந்தை என்பதை சிபிஐ தான் விசாரிக்கணும். இது குறித்து விரைவில் யார் மீது நடவடிக்கை எடுக்கிறது? பத்திரப்பதிவுத்துறை தலைவர் அவர் மீதா, இந்த புகாரை கிடப்பில் போட்ட சுதா மல்யா மீதா, சார் பதிவாளர் முகமது ரபி அவர்களை விசாரிக்கும் விதத்தில் விசாரித்தால் உண்மை பூரா வெளியே வரும். இல்லை என்றால் சிபிஐ தான் இதை விசாரிக்க வேண்டும். இது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை செய்து வருகிறோம். விரைவில் மனு தாக்கல் செய்யப்படும். சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மீதே நம்பிக்கை இல்லை என்று தமிழக அரசும் தமிழக முதல்வர் அவர்களும் டாஸ்மார்க் வழக்கில் உச்சநீதிமன்றம் சென்றுள்ளார்கள். இவர்களுக்கே கோர்ட்டில் நம்பிக்கை இல்லை, நீதிமன்றத்தை நம்பவில்லை. இது எப்படி இருக்கு? இந்திய சரித்திரத்திலே இது மாதிரி எந்த ஒரு அரசும் நடந்ததில்லை. இவர்கள் எதுக்கெடுத்தாலும் கோர்ட்டுக்கு போவார்கள். அதை முடக்குவதற்கு நீதியரசர் அவர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், திமுக தரப்பிலும் தமிழக அரசு தரப்பிலும் வரும் மனுக்களை வரிசையில் எடுத்துக்கொள்ளுங்கள், வரிசையாக விசாரிங்க, உடனடியாக விசாரிக்க வேண்டாம். இப்ப என் மனுவே அப்படிதான் இருக்கு. என்னுடைய வழக்கு, அதாவது முன்னாள் பத்திரப்பதிவுத்துறை தலைவர் ஜோதி நிர்மலா சாமி ஐஏஎஸ் மீது போட்ட வழக்கு அப்படியே நிலுவையில் 1 வருஷம் ஆச்சு, விசாரணைக்கே வரல. அதில் கடைசியாக நடந்த விவாதத்தில் பப்ளிக் செக்ரட்டரி பதில் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள். இது வரைக்கும் பதிலும் வரல, விசாரணைக்கும் வரல. ஆனால் இவங்க போட்ட வழக்கு மட்டும், நேற்று போட்ட வழக்கு மட்டும் உடனுடனே எப்படி விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதை
நீதியரசர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.